synonyms பார்க்கலாம். வெற்றி constructed a bungalow. வெற்றி என்ன பண்ண ஒரு பங்களாவை கட்டுனான்னு அர்த்தம். constructedனா அப்ப built. The brothers started a business separately. தனியா அவர் business start பண்றார். separately தனியா அப்ப alone. I am living in the outskirts of the village. Outskirts of the village னா அந்த வில்லேஜோட எல்லையில வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்றது. So அப்ப outskirt னா border. Ashif quarreled with his friend. Na சத்தம் போடுறது சவுண்டா பேசுறது quarrel சண்டை போடுறதுன்னு அர்த்தம். So fought. Fight ஓட past tense தான் fought. அடுத்து he stood astounded. அப்படின்னா surprised. அவன் அது என்னது ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனா அப்படின்னு வருது. So astounded. இந்த வேர்ட்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. astoundedனா சர்ப்ரைஸ் ஆகுறது. ஸோ அப்போ சினானிம்ஸ்ல கன்ஸ்ட்ரக்டர்னா built, separatelyனா alone, outskirtsனா border, quarreledனா fought, fight சண்டை போடுறது, astoundedனா சர்ப்ரைஸ் ஆகுது. அடுத்து ஆன்டனிம்ஸ். ஆங்கிரிலினா கோபப்படுறது. ஓகேவா? ஸோ வெற்றி's wife replied angrily. கோபமா திருப்பி பதில் சொன்னா. ஆங்கிரிலிக்கு ஆப்போசிட் காம்லி, ரொம்ப அமைதியா இருக்கிறது. The vegetable looks fresh. ஃப்ரெஷ்னா என்ன? ரொம்ப புதுசா இருந்துச்சு அந்த வெஜிடபிள்ஸ்லாம். அதுக்கு ஆப்போசிட் ரோட்டன். ரோட்டன்னா பழுத்துருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ மேங்கோ ரோட்டன் மேங்கோன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப பழுத்து போனது அப்படிங்கிறதா ரோட்டன். ஸோ ஃப்ரெஷ்ஷுக்கு ரோட்டன் ஆப்போசிட். வெற்றி had a strong will to start a new business. ஸ்ட்ராங்குக்கு ஆப்போசிட் வீக். அடுத்து சர்ப்ரைஸ்டுக்கு ஆப்போசிட் அன்சர்ப்ரைஸ்டு. வெற்றி வாஸ் சர்ப்ரைஸ் பை ஹிஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. சர்ப்ரைஸ்க்கு ஆப்போசிட் அன்சர்ப்ரைஸ்ட். ஹி ஸ்போக் நர்வஸ்லி. நர்வஸ்லினா ரொம்ப பதட்டத்தோட பேசுறது. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்போசிட்ல கான்ஃபிடென்ட், ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுறது.